Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. எந்த போஸ்ட்டுமே உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் தான் காட்டுது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தஃபீக் நிஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா? இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்புமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோர்ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிளியர் டேட்டா கொடுத்து ஸ்டோரேஜை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்து லொக் ஆகி கொள்ளுங்க. லொக் ஆகிட்டு செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சா இதுக்கு முன்னால் நீங்கள் ஹோம் பேஜில் ஃபேஸ் பண்ண அந்த ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் ஏன்னா நம்ம மொபைல் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதுக்கான ரெஸ்ட் கொடுக்குறது வந்து ரொம்பவே கம்மி. இதனாலுமே நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். இப்படி நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகி நம்ம மொபைலில் இஷ்யூஸ் வரனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருந்தால் ஒன்றாகுன்னு அப்புறம் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.